ஓகே. என்னோட பேர் வந்து சேகர். நான் வந்து ராணிப்பேட்டையிலேருந்து வரேன். டாக்டர் ஷிபிய பார்க்குறதுக்காக வந்தேன். எதுக்குன்னா, என்னோட ஸ்பைன் ஸ்டெபிலேஷன் தெரப்பின்னு இங்க ஒண்ணு பண்றாங்கன்னு. எனக்கு வந்து பேக் பெயின் பயங்கரமா இருந்துச்சு. நடக்க முடியல. அங்க லோக்கல்லயே நெறைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு சரி வரல. இத கேள்விப்பட்டு YouTubeல பார்த்து தான் நான் வந்தேன். உள்ள வர்றப்போ எனக்கு அடி மேல அடி எடுத்து வைக்க முடியல. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. உள்ள வந்து போயிட்டு அவர்ட்ட பேசிட்டு அவ்வளோ அருமையா பேசுறாரு. சான்ஸே இல்ல. எப்படி சொல்றேன்னே எனக்கு தெரியல. ஏதோ குழந்தை பிள்ளைங்கள்ட்ட பேசுற மாரி பேசுறாரு அவ்வளோ நல்லா. எல்லாமே தெளிவா எந்த ஒரு டாக்டருமே வந்து நமக்கு இந்த 1/2 அன் ஹவர் உட்கார வச்சு, 3/4 ஹவர் உட்கார வச்சு நமக்கு வந்து அத சொல்றதே கிடையாது. பட் இவர் வந்து அழகா சொல்லி எதனால வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இத என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? ஒரு டேப்லெட் கிடையாது. ஒரு இது கிடையாது. எதுவுமே இல்லாம அழகா சொல்லி எல்லாமே அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டெபிலேஷன் தெரப்பின்னு ஒண்ணு பண்ணி, அத வந்து இன்னைக்கு நான் வந்து 5 ஒரு 5 சிட்டிங் வரணும்னாரு. அதே மாரி 5 சிட்டிங் நான் வந்து போயிட்டேன். இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் வந்து நார்மலா போறேன். நார்மலா ஒர்க்குக்கு எப்படி போகணும் போயிட்டுருக்கேன், வாரேன். அ என்னென்ன ஒர்க் பண்றேனோ நார்மலா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தேனோ, அத இப்ப பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு பெயினே சுத்தமா கிடையாது எனக்கு. யாருமே கண்டிப்பா வந்து இத பார்க்கணும்னா டாக்டர் சிவி டாக்டர வந்து பாருங்க. வந்து பார்த்து உங்களுக்கான பேக் பெயினுக்கான சொல்யூஷன் இங்கேயே தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு 100% அது நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் அந்த அளவுக்கு அனுபவப்பட்டுருக்கேன். நான் ஆப்ரேஷன் தியேட்டர் வரையுமே போயிட்டு ரிட்டர்ன் வந்தவன் நானு. இன்ஜெக்ஷன் போட்டு. அதனால இன்னைக்கு இங்க வந்து நார்மலா இருக்கிறேன்னா, அந்த டாக்டர் தான். அவர் எப்படி சொல்றது? ஹார்ட்ன்னு தான் நான் தெய்வம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் கும்பிடுற தெய்வம் என்ன அவர அப்படியே ஒரு தெய்வமா காமிச்சு இன்னைக்கு என்னைய வந்து இந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நானே வந்து ஒரு 6, 7 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இப்ப கூட நான் தூத்துக்குடியிலேருந்து என்னோட ஃப்ரெண்ட வர வச்சு, அவருக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்த்ததுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அவரே இப்ப சொல்றாரு, "பண்ணிட்டு நான் வந்தோனே எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இதுலயே எனக்கு சின்ன டிஃபரெண்ட் தெரியுது. கண்டிப்பா இது நல்லாயிரும்." அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு.